Hello aspirants, welcome to the TN Bankers YouTube channel. நம்ம சேனலில் மெயின்ஸ்க்கான கண்டென்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மெயின்ஸில் கேட்ட ஒரு சர்க்கிள் பேஸ்டு டபுள் வேரியபிள் பஸ்ஸில் பார்க்க போகிறோம். இது யூஏஎஸ்சி ஏஓவில் கேட்ட கொஸ்டின் தான், பட் அதிலே கேட்ட ஆட் கொஸ்டின். இதுக்கு முன்னாடி இதே எக்ஸாமில் கேட்ட 2 கொஸ்டின் மாடரேட் லெவலில் பார்த்தோம். இது மாடரேட் ப்ளஸ் லெவல். இது கிளர்க் மெயின்ஸில் எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ்க்கும் யூஸ் ஆகும். வாங்க ஸ்டூடெண்ட்ஸ், கொஸ்டினை காட்டுறேன். இதை பாருங்கள், இதுதான் கொஸ்டின். இதுலேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய டேட்டா. இதில் 8 பேர் இருக்காங்க. எல்லாரும் டுவர்ட்ஸ் சென்டர் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே மென்ஷன் பண்ண ஆர்டரில் இருக்க மாட்டாங்க. இதுதான் ஆஸ்பிரன்ஸ் கொஸ்டின். இது ஐபிவிஎஸ் கிளர்க்லாம் 1 மார்க் லெவலில் கேட்பாங்க. ஐபிவிஎஸ் பிஓவில் கூட 1 மார்க் லெவலில் கேட்பாங்க மெயின்ஸில். ஸோ ஆஸ்பிரன்ஸ், இப்போ கிவன் டேட்டாவே எடுத்து எழுதிப்போம். 8% இன்சைடு பேஸ்டு. நமக்கு 4 பாசிபிலிட்டி வரையும் போடுவாங்க. நம்ம எப்படி பாசிபிலிட்டி அவாய்ட் பண்ணி கம்மி பாசிபிலிட்டி போடலான்னு பார்க்கலாம். நான் சால்வ் பண்ணுறதே ஒரு அப்ரோச் ஒரு டைம் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். எப்போயுமே நம்ம ஒரு பஸ்ஸில் சால்வ் பண்ணும்போது எந்த டேட்டா அதிகமாக இருக்குன்னு பார்க்கணும். சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் ஹெச் இருக்குது, பிங்க் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் ஹெச் இருக்குது, பிங்க்கு வேறு இடத்துல எங்கேயாச்சும் இருக்க பாருங்கள். ஸோ இங்கே ஒரு இடத்துல இருக்குது. அதிகமான டேட்டா இருக்கக்கூடிய வேல்யூவே எடுத்து நம்ம அப்ரோச் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அப்போ தான் நமக்கு கனெக்டிங் டக்குன்னு இருக்கும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிங்க் இருக்கு இல்லையா, அது தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஹெச்சாம். ஹெச்சுக்கும் ஒரு கலர் கொடுத்துட்டாங்க. அப்போ ஹெச் வந்து ரெட்டு, இதுக்கு தேர்ட் டு த ஆஸ்பிரன்ஸ். ஒரே நிமிஷம், நம்ம இந்த பென் எடுத்துக்கலாம். இப்போ போகலாம். ஹெச் வந்து பார்த்தீங்களன்னா ரெட் கலரு, இதுக்கு தேர்ட் டு த லெஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிங்க்கு. ஃபஸ்ட்டு செகண்டு பிங்க்கு. அதே மாதிரி 2 பாசிபிலிட்டி எடுத்துக்கலாம். ஹெச் ரெட்டு, அதுக்கு தேர்ட் டு த லெஃப்ட் பிங்க்கு. சரி, இந்த டேட்டா எடுத்தாச்சு. இதுக்கு ரிலவெண்ட்டான டேட்டா எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இது அப்ரோச்சபிளா? இது அப்ரோச்சபிள் இல்லை. இது வேறு டேட்டா கொடுத்துட்டு அதை கூட இ கொடுத்துட்டு ஹெச் லிங்க் பண்ணியிருக்கான். சரி, பிங்க்குக்கும் ஹெச்சுக்கும் வேறு இன்னொரு டேட்டா என்ன டைரக்ட் லிங்க் இருக்குது. இங்கே ஒரு பிங்க் பார்த்தோம்ல, ஒன்லி 1% சிட்டிங் பிட்வீன் ஏ அண்டு பிங்க்குன்னு சொல்லியிருக்காங்களா. அப்போ நம்ம ஏ இங்கே போட்டுக்கலாமா, அண்டு ஏவை இங்கே போட்டுக்கலாம். சரி, எந்த டேட்டா இங்கே இருக்குது, ஏக்கும் பிங்க்குக்கும் நடுவில். சரி, வேறு என்ன டேட்டா? இங்கே பாருங்கள், ஏ இருக்குது. ஏக்கும் சி வந்து இம்மிடியேட்லி லெஃப்ட் ஆஃப் ஏவாம். சி வந்து இம்மிடியேட் லெஃப்ட் ஆஃப் ஏவாம். இங்கே சி இம்மிடியேட் லெஃப்ட் ஆஃப் ஏ. சரி, இப்போ சிக்கு வேறு எதனா டேட்டா கொடுத்துருக்கானா? இங்கே கொடுத்துருக்கான். சி அண்ட் பி சிட்டிங் ஆப்போசிட் டு ஈச் அதர். சி அண்ட் பி சிட்டிங் ஆப்போசிட் டு ஈச் அதர். அப்புறம் வேறு எதனா எக்ஸ்ட்ரா டேட்டா கொடுத்துருக்கான்னா, சி வந்து ஒயிட்டு, பி வந்து க்ரீன் ரெஸ்பெக்டிவ்லின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இப்போ சி வந்து ஒயிட்டு, சி வந்து ஒயிட்டு, பி என்ன சொல்லியிருக்காங்க, க்ரீனு. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், முக்கால்வாசி பஸ்ஸில் முடிஞ்சிச்சு. இப்போ கனெக்டிங்கில் இருக்கிறது எல்லாமே எழுதியாச்சா. இப்போ கனெக்டிங் இல்லாத டேட்டாவை எடுத்து எழுதி நம்ம மெர்ஜ் பண்ணால் முடிஞ்சிடும். என்ன சொல்லியிருக்கான், சி வந்து வயலட்டு, ஜி வந்து வயலட்டு, ஜி வயலட், செகண்ட் டு த ரைட் ஆஃப் எல்லோ. ரவுண்டு ஏன் போகிறோன்னா, எதுக்கு செகண்ட் டு ரைட்டு, எதுக்கு செகண்ட் டு லெஃப்ட்டுன்னு ரவுண்டு போட்டோம்னா அது ஒரு அடையாளம் மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணுறது. சரி, எஃப்பும் தேர்ட் டு த லெஃப்ட் இ. எஃப் எல்லோவாம், இந்த எஃப் எல்லோவாம். இது தனியாக எழுதிக்கலாம், இதில் வேணாம். சர்க்கிள் ஸ்ட்ரைட் லைனாக டேட்டா எழுதிக்கலாம். இது வந்து சர்க்கிள்ன்றதுனால லெஃப்ட் ரைட் மாறும். இங்கே இருந்தால் லெஃப்ட் ரைட் வேறு மாதிரி வரும், இங்கே இருந்தால் லெஃப்ட் ரைட் வேறு மாதிரி வரும். அப்போ அந்த டேட்டா எடுத்து எழுதிக்கலாம். எஃப் எல்லோ என்னது, தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் இ. நம்ம இ இங்கே எங்கேயும் ஃபிக்ஸ் பண்ணல. இப்போ இ பற்றி
எதனா கொடுத்துருக்கானா பார்க்கணும். எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இ இஸ் நாட் இமிடியேட் நெய்பர் ஆஃப் ஹெச். இ இங்கே வராது. இப்போ இது அப்படியே கொண்டு போய் இங்கே உட்கார வைப்போம். இ இங்கே வராதா? ஸோ இங்கே போட்டு ஈயை உட்கார வைக்கிறத காட்டிலும் இதுக்கு தான் செகண்ட் டு த லெஃப்ட்டு. இதை நம்ம உட்கார வச்சுட்டு அதுக்கு செகண்ட் டு த லெஃப்ட் இ தான் செக் பண்ணோம். ஏன்னா இது கம்பைல்டு வேல்யூவாக இருக்குது. எஃப்எல்ஓ இங்கே போடலாம். எஃப்எல்ஓ இங்கே போட்டால் இ இங்கே போடணும். எஃப்எல்ஓ போட்டால் இங்கே இ இங்கே போடணும், போட முடியாது. எஃப்எல்ஓ போட்டால் இ இங்கே போடலாம். இ இங்கே போடலாம். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு. வேறு எங்கேயும் எஃப்எல்ஓ போட முடியாது. இங்கே மற்ற இடத்துல போட்டால் இயை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி எஃப்எல்ஓ இங்கே போட்டால் இ இங்கே போடணும், இ இங்கே வைக்க முடியாது. எஃப்எல்ஓ இங்கே போட்டால் இ இங்கே போடலாம். எஃப்எல்ஓ இங்கே போட்டால் இ இங்கே போடலாம். எஃப்எல்ஓ போட்டால் இங்கே இ போடணும், சிக்கு இருக்கிற இடத்துல போடணும், போட முடியாது. ஸோ இந்த டேட்டாவை மெர்ஜ் பண்ணியாச்சு. இப்போ இது இன்டெகிரேட் பண்ணலாம். எஃப்எல்ஓக்கு செகண்ட் டு த என்ன சொல்லியிருக்காங்க? எங்கே இருக்குது? ஜிக்கு செகண்ட் டு த ரைட் ஆஃப் எல்லோ. இது இன்சைடு பேஸ்டு பர்சன் சொல்கிறதுக்கோசரம் மென்ஷன் பண்ணுது. எஃப்க்கு செகண்ட் டு த ரைட் ஜி. எஃப்க்கு செகண்ட் டு த ரைட் ஜி. இதுக்கு இப்படி வரும். எஃப்க்கு செகண்ட் டு த ரைட் ஜி அண்டு ஜி வந்து வயலட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதே மாதிரி இங்கே செகண்ட் டு த ரைட் ஜி போட முடியுமா? போட முடியாது. அப்போ இந்த பாசிபிலிட்டி தப்பு. இதுதான் ரைட்டு. சரி, இப்போ ஃபிக்ஸ் பண்ணாத கலர் இருக்குது. இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஆரஞ்சு சிட்டிங் தேர்ட் டு த ரைட் ஆஃப் பர்சன் ப்ளூ. இப்போ இங்கே ப்ளூ போட்டு இங்கே ஆரஞ்சு போடலாம், அப்போ தான் ரைட்டில் வரும். இது என்ன சொல்லியிருக்கேன்னா, ஆரஞ்சுக்கு ப்ளூக்கு ரைட்டில் ஆரஞ்சு. ஆரஞ்சு சிட்டிங் தேர்ட் டு த ரைட் ஆஃப் ப்ளூ. ஸோ ப்ளூக்கு ரைட்டில் ஆரஞ்சு வரணும். ப்ளூ இங்கே போட்டுக்கலாம், இங்கே ஆரஞ்சு போட்டுக்கலாம். ஸோ நம்ம பசில் சால்வ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தோம்ல. ஃபஸ்ட்டு இந்த ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிக்கலாம். இதுதான் ஆன்சரு. இந்த ரவுண்டு போகிறது எல்லாமே டபுள் வேல்யூபிள் ஃபில் ஆகிடுச்சு. இது ஃபில் ஆகணும். ரிமைனிங் இருக்கக்கூடிய லெட்டரையும் ரிமைனிங் இருக்கக்கூடிய லெட்டர் ஃப்ரெண்ட்ஸ் பிங்க் எஃப்எல்ஓ இதான், இது எஃப்எல்ஓ இதுவும் ஃபில் ஆகிடுச்சு. ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒரு லெட்டரை மட்டும் இங்கே எழுந்தீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சது பசில். எப்படி அப்ரோச் பண்ணோம் அப்படிங்கிறத ஒரு குயிக் ரிவிஷனாக பார்த்துட்றேன். உங்களுக்கு பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பிங்க்குக்கும் ஹெச்சுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது, அதை வச்சு அப்ரோச் பண்ணோம். அண்டு பிங்க்குக்கும் இன்னொரு ரிலேஷன் இருந்துச்சுல்ல, அதை பார்த்தோம். எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. பிங்க்குக்கும் ஏக்கும், அப்புறம் ஏக்கும் சிக்கும் ஒரு ரிலேஷன்ஸ் இருக்குது, அப்புறம் சிக்கும் பிக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்காத டேட்டாவை எடுத்து இங்கே எழுதிட்டு அதை கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சோம். உட்கார வச்சதில் இந்த கண்டிஷன் இதில் சாட்டிஸ்ஃபை ஆகாதனால இந்த பாசிபிலிட்டி எலிமினேட் ஆயிடுச்சு. ரிமைனிங் ஒரு டேட்டா என்னன்னா, ஆரஞ்சு வந்து ப்ளூக்கு தேர்ட் டு த ரைட்டு அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ ப்ளூ இங்கே போட்டு ஆரஞ்சு இங்கே போட்டால் தான் தேர்ட் டு ரைட் வரும். ப்ளூ இங்கே போட்டு இங்கே ஆரஞ்சு போட்டால் தேர்ட் டு லெஃப்ட்டுன்னு வந்துடும். ஸோ இந்த பசில் இப்படி தான் நம்ம சால்வ் பண்ணோம். ஒரு குயிக் ரிவிஷன் இன்னொரு டைம் கூட ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு தரமான பஸ்ஸில் எவ்வளோ சிம்பிளாக சால்வ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இதுக்கெல்லாம் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். நிறையா நீங்கள் சால்வ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி மெயின்ஸில் போய்ட்டு இந்த மாதிரி டபுள் வேரியபிள் பஸ்ஸில் அப்ரோச் பண்ண முடியும். நிறைய செட்டு இது மாதிரி இப்போ நான் சால்வ் பண்ணுறதை நீங்கள் பார்த்தீங்கல்ல, அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா படிக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ் இல்லைன்னா எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ் கிட்ட அவங்க எப்படி சால்வ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா நீங்கள் இது மாதிரி கொஞ்சம் குயிக்காக கற்றுக்கலாம். நீங்களே அப்ரோச் பண்ணி கற்றுக்கலன்னா ஒரு 2 மந்த் ஆகிற இடத்துல ஒரு 2 வீக்ஸ்லேயே கற்றுக்கலாம் இந்த மாதிரி அடுத்தவங்க சால்வ் பண்ணுறதை பார்த்தா. ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ் அவ்வளோதான். இந்த பஸ்ஸில் நம்ம போட்டிருக்கிறது ரைட்டாக இல்லையான்னு எப்படி நம்ம டிசைட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இதை பாருங்கள். இப்போ சொல்கிறேன், டெலிட் பண்ணிடுறேன். நல்லா ஒரு டைம் பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் டெலிட் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இதை பாருங்கள், இந்த பஸ்ஸில் ஒரு டைம் திருப்பி சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிவிட்டு இதுக்கு என்ன ஆன்சர்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கொஸ்டினுக்கு ரைட் ஆன்சரானு உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அண்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த மாதிரி நிறைய செட்டு கொண்டு வரேன். சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட்லேயே இருங்க. தேங்க்யூ.